நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மை சன், எனி ப்ராப்ளம்? மதர் ஹெல்ப்? ஒண்ணும் இல்ல. இல்ல சரவணா, உன் முகம் குழம்புன குட்டையா கிடக்குதே. அதுல தூண்டில போட்டு மீன் பிடிக்கலான்னு பாக்குறேன். Why my son angry? Be happy. Enjoy. Tell mother problem. Mother tell solution. மா, ஒழுங்கா தமிழ்லயே பேசுமா. சரி. என்னடா பிரச்சனை? ஒண்ணும் இல்ல. மீனாட்சிக்கு இன்டர்வியூ வந்திருக்குல? ஆமா, அதுக்கு என்ன? அந்த கம்பெனியை பத்தி விசாரிச்சேன். சரி. பெருசா யாரும் நல்லபடியா சொல்ல மாட்டாங்க. அப்படியா? ஏன் சிரிக்கிற? இல்ல, இவளுக்கெல்லாம் இன்டர்வியூ வரும்போதே நினைச்சேன், அந்த கம்பெனி எல்லாம் எங்க நல்ல கம்பெனியா இருக்க போகுதுன்னு. நினைச்சது கரெக்டா தானே இருக்கு. கம்பெனி எல்லாம் பெரிய கம்பெனி தான். என்னப்பா இப்பதானே நல்ல கம்பெனி இல்லன்னு சொன்னேன். மா, பெரிய கம்பெனி வேற, நல்ல கம்பெனி வேற. குழப்பறிய சரவணா. இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம குழப்பற? என் பொண்டாட்டிக்கு இன்டர்வியூ வந்துருக்குது, அந்த கம்பெனி அவ்வளவு நல்ல கம்பெனி இல்லன்றாங்க, அதனால நான் குழம்பி போயிருக்கிறேன். இப்ப நான் ஏன் குழம்பி போயிருக்கேன்னு தெரிஞ்சு போச்சுல, முதல்ல எடுத்த காலி பண்ணு. மை சன், என்ன இப்படி சொல்லிட்ட? தண்ணில நீ தட்டளிக்கிறப்ப கரையில நிக்கிற அம்மா பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? ஒரு கட்டையாவது தூக்கி போட வேணாமா? டங்குன்னு நடு மண்டையில ஒரு கட்டையை தூக்கி போடுவ, இதானே இப்ப சொல்ல வர? சரவணா, நல்ல கம்பெனி இல்லன்னு தெரிஞ்சா இன்டர்வியூக்கு போவானான்னு சொல்லு. அதை விட்டுட்டு நீ எதுக்கு கவலையா இருக்க? ஆமால. ஆமாப்பா, சொல்லு. வரா. சரவணா, சாப்பிடுறியா? நடுக்கடல கப்பலை இறக்கி தள்ள முடியுமா? ஒரு தலையா காதலிச்சா வெல்ல முடியுமா? இறந்த பின்னே கருவறைக்குள் செல்ல முடியுமா? பெண்கள் மனதில் இருக்கிற ரகசியத்தை சொல்ல முடியுமா? சரவணா, உங்க அம்மா காலையிலே ஃபுல் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா. என்னடா, நீ பதுங்கறத பார்த்தா உங்க அம்மாவோட சந்தோஷத்துக்கு நீதான் காரணம் போல தெரியுது. சச்சா, நானும் எங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்ல. வாடா என் சக்கரை கட்டி. என்ன சொன்ன? நான் சொல்லவே இல்லைன்ற, நீ சொன்னன்ற. என் இன்டர்வியூ மேட்டர் உங்க அம்மா கிட்ட சொன்னியா? இல்ல, இந்த இன்டர்வியூ மேட்ரு உனக்கு முன்னாடி எங்க அம்மா தான் எனக்கு சொன்னாங்க. நான் வேலைக்கு போறத பத்தி நீங்க ஏன் டிஸ்கஸ் பண்றீங்க? தபாரி, நான்லாம் உன்னை வேலைக்கு போவானால எதுவும் சொல்ல. கண்ணா, நீ சொல்லவும் முடியாது. நான் முடிவு பண்ணதான். உன் பேச்செல்லாம் கேட்க மாட்டேன். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனைவி என்ன பிரச்சனை உனக்கு? மீ ப்ராப்ளம் என்ன? நோ ப்ராப்ளம். மை சிங்கிங் ப்ராப்ளம். இவ கிட்ட வந்த சொல்லு, என்ன பிரச்சனை? நான் பிரச்சனை எதுவும் சொல்லியா? நீ மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க. உங்க அம்மா சந்தோஷமா பாட்டு பாடுறாங்க, ஏதோ இருக்கு, என்னன்னு சொல்லு. அதான் அது சொன்னாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டியே, அப்புறம் எது தேவையில்லாம கிட்ட பேசிட்டு. நான் ஒன்னும் அப்படிலாம் சொல்லல. நீ சொல்றது நியாயமா இருந்தா நான் கேட்டுக்குதான் செய்வேன். நான் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் நியாயம் இல்லாத விஷயம் தான் சொல்ல போறேன் நீ முடிவு பண்ணுவ. அதுக்கப்புறம் நான் என்னத்த சொல்றது? சிச்சி, அப்படிலாம் இல்லடா. என்னன்னு சொல்லு. உனக்கு இன்டர்வியூ வந்துச்சு ஒரு கம்பெனில இருந்து. ஆமா, ASS மல்டிமீடியா. அதான், அந்த கம்பெனியை பத்தி வெளியில யாரும் நல்லபடியா சொல்ல மாட்டாங்க. ஏன், என்ன பிரச்சனை அந்த கம்பெனிக்கு? பிரச்சனைன்னா சம்பளம் ஒழுங்கா தர மாட்டேங்கிறாங்களா? இல்ல, அதெல்லாம் கரெக்டா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் லெவல் growth இருக்காதாமா? இல்ல, அதெல்லாம் பயங்கர growth தான். அப்புறம் என்னடா பிரச்சனை? இல்லடி, அங்க ஷிஃப்ட் டைம்லாம் இருக்குதான். நீ கூட தான் ஷிஃப்ட்ல வேலைக்கு போற. இது அப்படி இல்ல, நைட்ல வேலை பண்ணுமா. இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லாத. இல்லடி, அங்க லேடிஸ்லாம் ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்களாம். இந்த பார்ட்டிஸ், டூர்ஸ், இல்ல
கொஞ்சம் ஆம்பளைங்களோட கூடி கலந்து தான் வேலையெல்லாம் செய்யணுமா? என்ன சந்தேகமா? சச்சா, எதுக்கு தேவையில்லாம? ஒழுக்கங்கிறது மனசுல இருக்கடா. எந்த சூழ்நிலையிலயும் ஒருத்தி ஒழுக்கமா நேர்மையா இருக்க முடியும். உண்மைதான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் எதுக்கு தேவையில்லாம இப்படி ஒரு சிச்சுவேஷனை அவாய்ட் பண்றது நல்லது தானே? எல்லாம் உன்னுடைய சேஃப்டிக்கு தான் சொல்றேன். பொண்ணுங்களுக்கு ஆபத்துங்கிறது இந்த இடத்துலன்னு இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கு. வில்லேஜ்ல இருக்கு, சிட்டில இருக்கு, ஸ்மால் டவுன்ல இருக்கு. ஓடுற பஸ்ல, ட்ரெயின்ல, ஷேர் ஆட்டோல நம்பி பழகுற எல்லார்கிட்டயுமே ஆபத்து இருக்கு. அதான் கொஞ்சம் மாறிக்கோன்ற. இதுல மாற வேண்டியது பொம்பளைங்க இல்லடா, ஆம்பளைங்க. சின்ன வயசுலயே அவங்க மண்டில கொட்டி புத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு. புரியுதா? நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். அழகான பொண்டாட்டி இருக்கிறவங்க பிரச்சனை இவளுக்கு புரியவே மாட்டேங்குதுங்க. இப்போ சௌந்தர்யா, சௌந்தர்யா, வரேன் மாமா. ஒரு சின்ன உதவி. என்ன மாமா உதவின்னு பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு என்னன்னு சொல்லுங்க. உங்க அத்தைய குளிக்கிறதுக்கு வெந்நீர் போட்டு வைக்க சொன்னேன், மறந்துட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன். நான் போட்டுறேன் மாமா. சாரிம்மா. மாமா இதெல்லாம் ஒரு வேலையா? வெந்நீர் போட தெரியும்ல மாமா? இல்லம்மா, தப்பா எடுத்துக்காதம்மா. பின்னாடி பெரிய பாத்திரம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன் மாமா. தமிழ், சௌந்தர்யா கிட்ட கொஞ்சம் வெந்நீர் போட சொன்னேன், நீ கொஞ்சம் உதவி பண்ணுப்பா. அதென்ன ஏறப்படானா ஓட்ட போது போய் உதவி பண்றதுக்கு அதெல்லாம் போடும். இல்லப்பா, உலகத்திலே ரொம்ப ஈஸியான வேலை தண்ணி சுட வைக்கிறது தான். நீங்க அதுக்கெல்லாம் இவ்வளவு பதறவே வேணாம். 36 சவுத் கிராஸ் ஸ்ட்ரீட் இதுதானே? ஆமா. யார் வேணுமா? சௌந்தர்யா. ஆமா, இந்த வீடு தான். உள்ளவாமா. நீங்க? நான் சௌந்தர்யாவோட காலேஜ் மேட். குற்றால பராசக்தி காலேஜ்ல லெக்சரரா இருக்கேன். சௌந்தர்யாக்கு கல்யாணம் ஆன விஷயத்தை Facebookல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் பார்த்துட்டு போலான்னு. தமிழ், சௌந்தர்யாவை காட்டுப்பா. வாங்க போலாம். அங்கிள் அங்கிள், அவளை கூப்பிட வேணாம், நானே போய் பாக்குறேன். நான் வரேன்னு அவளுக்கு தெரியாது. ஓ, சர்ப்ரைஸா? சரி சரி, பின்னாடி தான் இருக்கா, போய் பாருமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் காவ்யா, எப்படி இருக்க? என்னடி இது? என்ன என்னென்னமோ படிச்சுட்டு எங்கெங்கயோ வேலை செஞ்சுட்டு இப்படி அடுப்புல உட்கார்ந்து வெந்நீர் போட்டுட்டு இருக்க. சச்சே, அத்தை இல்ல, அதான். ஏய் சமாளிக்காதடி. என்னடி பிரச்சனை உனக்கு? ஒரு நாள் வெந்நீர் போட உட்கார்ந்தேன். நீ கரெக்டா அன்னைக்கின்னு வந்து பார்த்து நான் ஏதோ அடுப்படியிலே கடந்து கஷ்டப்படுற மாதிரியே பேசுற. வேற என்ன பேச சொல்ற? இதை விடு. நீ எப்படி இருக்க? எத்தனை பசங்க? 2 பசங்க. மூத்தவன் 1வது படிக்கிறான், அடுத்தவன் இப்பதான் LKG போறான். ஏண்டி என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடல? உனக்கு தெரியும்ல, முதல் கல்யாணம் தான் அப்படி முடிஞ்சிருச்சு. ஒரு தடவை கல்யாணம் பண்றப்போ ஊரை குட்டி பண்ண முடியுமா? ஏண்டி இப்படி பேசுற? உண்மைதானே? சரி, அதை விட சந்தோஷமா இருக்கியா? கல்யாணம் எப்படி? லவ்வா அரேஞ்ச்டா? லவ் கம் அரேஞ்ச்ட். அப்ப லவ் மேரேஜ் தான். மாப்பிள்ளை எங்கடி? கண்ணிலே காட்ட மாட்டேங்கிற. வா, இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இரு இரு, யாரது உன் வீட்ல கருப்பா லுங்கி கட்டிக்கிட்டு காட்டா மாதிரி இருக்கான்? உத்து உத்து பாத்துக்கிட்டு. யாரு சொல்ற? இல்ல வீட்ல. அவன்தான் அவன்தான். நான் போய் சமையல் காய்கறி ஏதாவது வாங்கிட்டு வந்துட்டுமா? ஏங்க, உங்களுக்கு கலர் ஏதாவது? இல்ல வேண்டாம். சரி, நான் வந்துடுறேன். யாரடி இது? பாக்குறதுக்கு பட்டிக்காட்டா மாதிரி இருந்தாலும் பேசுறதெல்லாம் மரியாதையா தான் இருக்கு. அவர் பேர் தமிழ். அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். ஏய் சாரி சாரி சாரி. பரவாயில்ல, நிறைய பேர் இவர் தான் ஹஸ்பண்ட்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆமாடி,
நீ ஒரு ஸ்டைலான ஆளு. நீ போய் எப்படி இப்படி ஒருத்தர காதலுக்கு கண் இல்ல. நான் சொல்லலாம்னு நினைச்சேன், நீயே சொல்லிட்ட. சிரிக்காதடி, சீரியஸா சொல்றேன். உன் மாப்பிள்ளை ஏதாவது படிச்சிருக்காரா இல்லையா? BA எக்கனாமிக்ஸ். எங்க வேலை செய்யறாரு? இல்ல, வேலையெல்லாம் செய்யல. விவசாயம், ரைஸ் மில். சரி, நீ என்ன பண்ற? நான் என்ன பண்ணணும்? லூசாடி, நீ எவ்வளவு பெரிய வேலையில இருந்த. நாங்கெல்லாம் எவ்வளவு பொறாமப்படுவோம். இப்படி ரைஸ் மில் ஓனரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீடு பெருக்கிட்டு வெந்நீர் போட்டுக்கிட்டு. நிஜமாவே உனக்கு பைத்தியம் தாண்டி பிடிச்சிருக்கு. இது பாரு, இதுதான் என் மாப்பிள்ளை, இதுதான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு என்னடி பிரச்சனை? சீரியஸான பிரச்சனை தான். உன்னை பார்த்தா நம்பிக்கையா இருக்கும்னு தான் வந்தேன். இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் போயிடும் போல இருக்கு. என்ன இப்படி சொல்ற? எதுக்குப்பா தேவையில்லாம உன் வாழ்க்கைய பத்தி நான் கருத்து சொல்லிக்கிட்டு? லீவ் இட். ஆல் தி பெஸ்ட். நல்லா இரு, நான் வரேன். ஏய் காவ்யா, என்ன இப்படி சொல்ற? சாரி, நான் கிளம்புறேன். காவ்யா, ஏய் காவ்யா. அஷிஷோ. மாமா. மாம்ஸ், ஒரு கவிதை இருக்கு, கேக்குறியா? காண்டாம இருக்கும். இம்சையை கூடாது பட. மாமா, என் ஃபீலிங்ஸ் எல்லாம் கொட்டி ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அது உனக்கு இம்சையா தெரியுதா? இப்ப சொல்லாம போக மாட்டியா? சித்தப்பாக்காக்கு இது கூட பண்ண மாட்டியா மாம்ஸ்? சொல்லி தொலைச்சிட்டு போட. ஏய், என்ன பெருசா? சின்னது மாம்ஸ். நீ இருக்கிறத பார்த்தா கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்குது. சொல்லு. அமாவாசை இரவில் பௌர்ணமி நிலவா, அட வாசலில் மேகி. கும்கி ஆரம்பிச்சிட்டான்டா. மாமா, நல்லா இருந்தா பாராட்டு, காமெடியா இருந்தா சிரி. இப்படி முறைச்சா என்ன அர்த்தம்? எழுந்து ஓடுன்னு அர்த்தம். ஏன்டா பேட் மூட்ல இருக்க? ஒன்னும் இல்ல. வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? வீட்டுல எப்பவும் பிரச்சனை தான். என்னன்னு சொல்லு மாமா. மீனாட்சி வேலைக்கு போனா நட முடிகிறா. அட சூப்பர் மேட்ராச்சே, உடனே அனுப்பிவிடு. என்னடா சொல்ற? ஆமா மாமா, பொண்டாட்டி வேலைக்கு போறது நல்ல விஷயம் தானே. அந்த சகுனிஷா அதை மாத்தி சொன்னானே. அந்த சல்லிப்பயலோட சேராதன்னா நீ கேக்குறியா? இப்ப என்ன சொல்ல வர? அவன் எப்பவுமே உனக்கு நல்லது நினைக்க மாட்டான். அப்படியா? ஏன்? வெஞ்சன்ஸ் மாமா, வெஞ்சன்ஸ். வெஞ்சன்ஸா? ஆமா மாமா, ஆபீஸ்ல இருக்க மொத்ததையும் நீயே அள்ளிடுற. வெந்தது, வேகாதது, நொந்தது, அந்தது எல்லாம் உன்னை பார்த்துதான் சிரிக்குது. உன்கிட்ட நல்லாவும் பேசுது. அந்த காண்ட்ரா அவனுக்கு. ஒரு அழகான பொண்டாட்டிய வேலைக்கு அமிச்சிட்டு எப்படா வீட்டுல நிம்மதியா இருக்கிறது? இப்படி யோசி. அந்த அழகான பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பாம 4 நாள் அவ கூடயே இருந்து பாரு. அவ உன் கண்ணுக்கு பயங்கர அசிங்கமா தெரிவா. கரெக்ட் தான். அதுவும் இல்லாம பொண்டாட்டிங்களை எப்பவுமே பிஸியா வச்சிருக்கணும். ஏன் சித்தப்பா அப்படி சொல்ற? அவங்க ஃப்ரீயா இருந்தா நம்மளையே வாட்ச் பண்ணுவாங்க, நம்மளையே ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்ட் சித்தப்பா. அவங்களுக்கெல்லாம் நாம ஆபீஸ் போறது எவ்வளோ நக்கலா தெரியுது. அவங்க போய் பார்த்தாதான் தெரியும். அதெல்லாம் கரெக்ட் தான். அவ போற ஆபீஸ்லயும் நம்மள மாதிரி 4 பேர் இருப்பாங்களே, அதுக்கு என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. அதுக்கு பேர் கர்மா. அப்படின்னா தன்வினை தன்னை சுடும். நீ எத்தனை பேரை சைட் அடிச்சிருப்ப, எத்தனை புருஷங்களோட வயிற்றுச்சல கொட்டியிருப்ப. சரி, அதை விடு மாமா. ஊருக்கே அல்வா கொடுக்கறவன் நீ. ஒன்னால ஓம் பொண்டாட்டிக்கு அல்வா கொடுக்க முடிஞ்சுதா? உன்னை விட ஒரு எக்ஸ்பர்ட் இந்த உலகத்துல இருக்கானா? உன்கிட்டயே ஏமாறாத உன் பொண்டாட்டிய உலகத்துல எவனுமே ஏமாத்த முடியாது. சித்தப்பா பின்றடா. ஆமா ஆமா, நாமெல்லாம் மீடியால இருக்கோம். நானாச்சும் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். ரேடியோ இல்லாட்டி வீடியோ, வீடியோ இல்லாட்டி ஆடியோ, அதுவும் இல்லைன்னா ஆடியோ பாடியோ நான் பொழைச்சுப்பேன். உனக்கு என்ன தெரியும்? மைக்கு கொடுத்தா 1 மணி நேரம் பேசுவ. டப்புன்னு வேலையை விட்டு தூக்கிட்டான்னு வையி. ஏய் சித்தப்பா, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இப்பவே உன்னால தம் கட்டி பேச முடியல. குட் மார்னிங் சென்னைன்னு சொல்லும் போதே மூச்சு வாங்குது. சின்ன சின்ன பசங்களாம் புதுசு புதுசா வந்துட்டு இருக்காங்கடா. சூப்பரா ஷோ பண்றாங்க. ஒருவேளை தப்பா ஏதாவது நடந்துச்சுன்னு வையி, பொண்டாட்டியோட சம்பளம் உனக்கு சோறு போடும். ஏய் சேச்சே, பொண்டாட்டி சம்பளத்துல வாழ்றவங்களாம் புருஷனா? மாமா, புருஷ சம்பாத்தியத்துல பொண்டாட்டி வாழ்றப்போ பொண்டாட்டி சம்பாத்தியத்துல புருஷ வாழ்ற என்ன தப்பு? இப்படி பொண்டாட்டிங்க வேலைக்கு போறதுல பல வசதிகள் இருக்கு.
பொறாம பிடிச்சவன் சொல்றானேன்னு பொண்டாட்டிய வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சிடாத. பொண்டாட்டிங்க வெறி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு ஆபீஸ்ல திட்டுறதுக்கு 4 பேர் கிடைச்சா வீட்டுல நம்மள திட்டுறது கம்மியாகும்ல. ஆமா, ஆ, இந்த வேலை விஷயத்துல நீ சொல்றதான் கரெக்ட். சரவணா, யதா யதா கவாசாக்கி இதா இதா மிட்சுபிஷி ஜெய் சௌபாகியா. மாமா, நீ நல்ல மூட்ல இருக்கிறப்ப இன்னொரு கவிதை சொல்லட்டா? சித்தப்பா, சொல்லு மாமா. 2 அடி வேணா அடிச்சுக்கடா, ம். கவிதை சொல்லி சாவடிக்காதடா. சிக்க மாட்டேங்கிறானே. என்ன சொன்னாலும் சிரிக்கிறான். ரிலாக்ஸ்டா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மதிவதனி மதிவதனி மனசுக்கு நீ- சரவணா. என்ன எப்போப்பா கல்லிடை குறிச்சிக்கு போற? கல்லடை குறிச்சிக்க நான் எதுக்கு போனா? என்னப்பா இப்படி சொல்ற? உன் மாமனார் வீடு அங்க இருக்கு. அவர் தான் மாசத்துக்கு 2 தடவை இங்க வந்துட்டு போறாரு. இல்லப்பா, உன் அக்காவை கட்டி கொடுத்துருக்கோம். சரி, அக்காவுக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்காதா? யாருகிட்ட காது குத்துற? காலையில தான் போன் பண்ணி காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு வச்சிருக்கிறா. அந்த கழுதை என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்கிட்ட தெளிவா சொன்னால, என்ன சொன்னா? கட்டி குட்டமா வேலை முடிஞ்சுதான்னு மரியாதையா வீட்லயே இருக்கணும். அக்கா கொக்கான்னு வந்து நின்ன வாத உழவுன்னா. ஆ, ஆமா, இப்ப எதுக்கு நீ இந்த பாசமலர் படத்தை ஓட்டுன? அத சொல்லு முதல்ல. இல்லப்பா, அக்காவுக்கு ஆசீர்வாத ஆட்டை வாங்கி வச்சிருக்கேன், கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துறியா? 50 ரூபாய்க்கு 2 கோதுமை பேக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டு என்ன 1000 ரூபாய் செலவு பண்ணி ஊருக்கு போயிட்டு வர சொல்றியே, நீ எல்லாம் ஒரு தாயா? அது இல்லப்பா, அந்த குண்டம்மா மீனாட்சிக்கு கொடுத்து விடுறா இல்லையா, நம்ம பிள்ளைக்கு ஏக்கமா இருக்கும்ல, அதான். ஏமா, அவங்க கொடுத்து விடுறாங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. கோதுமை, கொத்தமல்லி, மிளகாலாம் வாங்கி அதை புடைச்சு கிடைச்சு அவங்க ஸ்டைல்ல அரைச்சு கொடுத்து அனுப்புறாங்க. நீ ஆசீர்வாத ஆட்டாவை கொண்டு போய் கொடுக்க சொல்ற. அதெல்லாம் எல்லா ஊர்லயும் கிடைக்கிற பிராண்டட் ஐட்டம். அவளுக்கு ஒரு போனை போட்டு அதை அங்கேயே வாங்கிக்க சொல்லு. பாரு, உனக்கு எது வருமோ அதை மட்டும் பண்ணு. என் மாமியாரை பார்த்து அதை பண்றேன் இதை பண்றேன்னு ஆரம்பிச்சு மாட்டிக்காத. எங்க அம்மா அடிக்கடி வலிப்பு வந்த மாதிரியே பண்ணுது. முதல்ல நல்லா டாக்டரா பார்த்து காட்டணும். டிஃபன் எடுத்து வைக்கவா? இல்ல வேணாம். ஆம். சரவணா, என்ன? அந்த கம்பெனில இருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்னவா? இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்க. என்னைக்கு இன்டர்வியூ? என்னைக்கு இன்டர்வியூ? இன்னைக்கு. எப்போ ஃபோன் பண்ணாங்க? 2 நாள் முன்னாடி. ஏன் என்கிட்ட சொல்ல? மறந்துட்டேன் சரவணா. ம். என்னடா, நான் வேணும்னே சொல்லலன்னு நினைக்கிறியா? வேற எதை எப்படி எடுத்துக்கிறது? சாரி. பண்றதெல்லாம் பண்ண என்ன சாரி? உன்கிட்ட சொல்லாதது என்னோட தப்பு தான். சாரி. சரி விடு, நான் வரேன். சரவணா, என்ன கொஞ்சம் என்ன கூட்டிட்டு போறியா? சீரியஸாவே கேக்குறியா? டேய், இதுல விளையாடுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல, இன்டர்வியூ வந்திருக்குன்னு சொன்னா நான் டென்ஷன் ஆவேன் தானே என்கிட்ட சொல்ல நீ. சிச்சே, அப்படிலாம் இல்ல. நான் வரல, நீ போ. கடுப்புல சொல்றியா? கடுப்பாலாம் ஒண்ணும் இல்ல, கிளிக்கு ரெக்க முளைச்சுடுத்தோ. நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? சரியான ஆள்டா நீ. பெரிய விஷயத்தெல்லாம் ஈஸியா எடுத்துப்ப, சில சின்ன விஷயத்துக்கு பெருசா பிரச்சனை பண்ணுவ. தோபரி, லாஸ்ட் மினிட்ல சொன்னா நான் உன் கூட இன்டர்வியூக்கு வரமாட்டேன் தானே இப்போ வந்து சொல்ற. டேய், அப்படிலாம் இல்லடா. சரி சரி. சரி சரினா என்ன அர்த்தம்? வரியா இல்லையா? எனக்கு வேலை இருக்குது, நான் வர முடியாது. பெர்மிஷன் போடு. இப்போ போய் பர்மிஷன் கேட்டா யார் தருவா? ஆல் தி பெஸ்ட், போயிட்டு வா. வேலை கிடைச்சா சரி, உன் வேலைக்கு நடுவுல ஃப்ரீயா இருந்தா இந்த புருஷனை நினைச்சுக்க. செம்ம கான்ல பேசுறடா. வரேன், பாய். எத்தனை மணிக்கு இன்டர்வியூ? ஈவினிங் 5 o'clock. 5 மணிக்கு இன்டர்வியூவா? ஆமா. நல்ல ஆபீஸ். என்னக்கா டென்ஷனா இருக்கியா?
இதுல என்ன டென்ஷன்? இல்ல இன்டர்வியூக்கெல்லாம் போற. இந்த வேலை கிடைக்கலனா என் வாழ்க்கையே போச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் டென்ஷன். இந்த வேலை கொடுக்கலனா உங்களுக்கு தான் நஷ்டம்னு மூட்ல போறவங்களுக்கு என்ன டென்ஷன்? ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸா இருக்கே. இது ஓவர் கான்ஃபிடன்ஸ் இல்ல, ஓவரா கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது. அக்கா, அத்தானுக்கு ஃபோன் அடிச்சியா? இல்ல, ஏன்? காலையில தான் வர மாட்டேன்னு சொல்லிட்டு போனா. அதெல்லாம் சும்மா ஒண்ணு லைக். என்ன கூட்டிட்டு போறதா இருந்தா அவன் ஃபோன் அடிச்சிருக்கலாம்ல. உனக்கு தான் அத்தனை பத்தி தெரியும்ல. சும்மா ஒரு வீம்புல நீ ஃபோன் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வார்த்தையில சொன்னா பறந்து வந்துரும். வேண்டாம் விடு, அவனுக்கு இஷ்டம் இல்ல, எதுக்கு கம்பல் பண்ணணும்? அதுவும் இல்லாம எத்தனை நாளைக்கு தான் என்ன இங்க கூட்டிட்டு போ அங்க கூட்டிட்டு போன்னு அவனை கேக்குறது? நான் பாத்துக்கிறேன் விடு. எஸ், கம் இன் கம் இன். ஏய், வந்தேன் வாங்க மாமா. என்னம்மா இன்டர்வியூக்கு கிளம்பியாச்சா? ஆமாங்க மாமா. சர்டிபிகேட்லாம் கேட்டாங்கல்ல? இல்ல மாமா, அதெல்லாம் எதுவும் கேட்கல. செலக்ட் ஆனாதான் அதெல்லாம் எடுத்துட்டு போனோம். என்னம்மா செலக்ட் ஆனான்னு இழுக்கிற? கண்டிப்பா நீ செலக்ட் ஆகுற. தேங்க்ஸ் மாமா. இங்க இருந்து எப்படிமா? நான் ஆட்டோல போய்க்கிறேன் மாமா. நானே சொல்லணும்னு இருந்தம்மா. சும்மா நீ எதுக்கு அந்த சரவணன் பையில தொங்கிட்டு இருக்கணும்? அவன் இன்டர்வியூக்கு கூட்டிட்டு போனா ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு கூட்டிட்டு போவான். அந்த மூஞ்ச பார்த்துக்கினே இன்டர்வியூக்கு போனா கிடைக்கிற வேலையும் கிடைக்காம போயிடும். பேட் ஃபெலோ. என்ன மாமா, மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி மகனை தாக்குறீங்க? அவனை எல்லாம் யாரும் தாக்க வேண்டாமா, அவனே தலையை கொண்டு போய் முட்டிப்பான். சரவண யானை மாதிரி, அவன் தலையில யாரும் மண்ணை அள்ளி போட வேண்டாம், அவனே எடுத்து போட்டுப்பான். குமிக்கி ஃபெல்லோ. அம்மாடி, நீ தைரியமான பொண்ணு. இந்த மாதிரி சாதாரண விஷயத்துக்கெல்லாம் அவனை டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அத்தைங்க மாமா. நல்லா தூங்கிட்டு இருக்காமா, அவ தூங்கிட்டு இருக்க போய் எஸ்கேப் ஆயிடு. அத்தை கிட்ட சொல்லிட்டு போக வேண்டாமா மாமா? ஆஹா, சரியா போச்சு. அவ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா. கரெக்டா கிளம்புறப்போ ஏதாவது ஒண்ணு ஆரம்பிப்பா. தேவையில்லாத மன கஷ்டங்கள். அப்ப நான் கிளம்புறேன் மாமா. நானும் வரேம்மா. உன்னை ஆட்டோ ஸ்டாண்ட்ல ஆட்டோல ஏத்தி விட்டுறேன். மாமா ஒரு நிமிஷம். நல்லா இருமா, நல்லா இரு. நல்லா இருக்கணும்மா. இனிமே உனக்கு எல்லாத்திலும் வெற்றி கிடைக்கணும். நமச்சிவாயம். என்னம்மா இது கிண்டலா? ஆமா மாமா, யாராவது ஓவரா சென்டிமெண்ட் ஆயிட்டாங்கன்னா இவங்க பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுருவாங்க. வேடிக்கையான குழந்தைங்க தான். அக்கா, கலக்கிட்டு வா. நீ ஜெயிக்கிற பல சமயங்கள்ல இதுதான் எங்க அக்கான்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். இந்த முறையும் சந்தோஷப்படணும். ஆமா மாமா, கரெக்டா கேட்ச் பண்ணி அடிச்சிட்டீங்க. ரம்யா, நீயும் கிளம்புமா, கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு வந்துருவோம். என்ன மாமா, ஒரு நாள் விடாம அவளை கம்ப்யூட்டர் கிளாஸ் கூட்டிட்டு போறீங்க? அக்கா, எங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் வெளியே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு. மாமாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அங்கதான் ரெகுலரா ஜாயிண்ட் அடிப்பாங்க. அத்தை கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஜாலியா இருக்கிறதுக்கு மாமா போடுற டிராமா தான் என்ன கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு கூட்டிட்டு போறது. ரகசியத்தெல்லாம் வெளில சொல்லிக்கிட்டு வாமா போலாம். வா, டைம் ஆகுது. இந்தம்மா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடி என்ன எழுதிக்கிட்டு இருக்க? ஒண்ணுல சும்மா. சும்மாதான். என்ன எழுதுற? வெள்ளை வேட்டிக்கு மனம் திறந்த மடல் எழுதுறியா? இல்ல சும்மா நோட்ஸ். ஏண்டி, உங்க குடும்பத்துல யாருமே ஓப்பனா பேச மாட்டீங்களா? என்ன கேட்டாலும் மறைச்சு பொடி வச்சு பேசுறது. இல்ல, இந்த நியூஸ் பேப்பர்ல 2-3 இன்ஸ்டிடியூட்டோட அட்ரஸ் போட்டிருந்தான், அதை எழுதிட்டு இருக்கேன்.
அதுக்கெல்லாம் என் புள்ளைய மிளகா அரைச்சு அப்ளிகேஷன் போடுறதுக்கு அட்ரஸ் எழுதிட்டு இருக்கியா? அத்தை உங்களுக்கு எல்லாமே புரியுது அத்தை. ஏய், எனக்கு இதுவும் புரியும், இதுக்கு மேலையும் புரியும். பாக்கதாண்டி நான் பைத்தியக்காரி வேஷத்துல இருப்பேன். என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒவ்வொருத்தரையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இல்லன்னா உங்க அக்கா மாதிரி ஒரு மருமக கிட்ட தப்பிச்சு உயிர் வாழ முடியுமா? ரொம்ப கஷ்டம் அத்தை. சரவணா, என்னப்பா எர்லி பேர்டா வீட்டுக்கு வந்திருக்க? ஏன் வரக்கூடாதா? வரும்போதே நல்ல மூட்ல வந்திருக்கேப்பா. ரொம்ப நல்ல மூட்ல இருக்கிறேன். எல்லாரும் மூடிட்டு இருந்தா நல்லது. ஏய், போய் உங்க அக்காவை சொல்லு. யாரு? உனக்கு எத்தனை அக்கா இருக்காங்க? அக்கா வெளியில போயிருச்சாத்தா. வெளியில போயிட்டாளா? ஆமாத்தா. எங்க போனா? அவளுக்கு இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குல்ல? இன்டர்வியூக்கு தான் போயிருக்கா. இன்டர்வியூக்கா? நான் கூட்டிட்டு போக வரேன்னு சொன்னேன். நீங்க தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்களாமே, அதான் அவ ஃபீல் பண்ணிட்டு போயிட்டா. வரமாட்டேன்னு சொன்னா வரமாட்டேன்னு அர்த்தமா? மை சன், வரமாட்டேன்னு சொன்னா வரமாட்டேன்னு தானே அர்த்தம். சாரதா, சனியனை தூக்கி பனியன்ல போடாதடி. ஏய், ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதுக்கு நான் பாட்டுன்னு கிளம்பி போயிட்டல. அத்தா 5 மணிக்கு இன்டர்வியூ. அதான் 5 மணிக்கு வந்துட்டல. இல்லத்தா 5 மணிக்கு அங்க இன்டர்வியூ. ஒரு அரை மணி நேரம் லேட்டா போக மாட்டாங்களா? ஃபோன் பண்ணி வரேன்னு சொல்லிருந்தா வெயிட் பண்ணிருப்பா. ஃபோன் பண்ண, ஆனா எங்கேஜா இருந்தது. என்ன என்னத்தா நீங்க போன் என்கேஜ்டா இருந்தா இன்னொரு தடவை ட்ரை பண்ணிருக்கலாம்ல. உங்க கூட வர்றதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்கு அவளுக்கு? பேசுறதெல்லாம் நல்லா பேசுங்க. இதுல அக்கா மேல எந்த தப்பும் கிடையாது. அப்போ என் புள்ள மேல தப்புங்கறியா? ஆமா. நீ ஒருத்தன் எப்ப எந்த கோல் போஸ்ட்ல கோல் அடிப்பேன்னு தெரியாது. கூட யார் அப்பா போயிருக்காரா? இல்ல மாமா ரம்யாவை கம்ப்யூட்டர் கிளாஸ் கூட்டிட்டு போயிருக்காரு. தனியாவா போயிருக்கா? ஆமா. அந்த கம்பெனி அட்ரஸ் தெரியுமா உனக்கு? தெரியலத்தா. ரூம்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த கவர் இருக்கா பாரு. மை சன், என்ன அந்த அட்ரஸ வாங்கி என்னப்பா செய்ய போற? பிக்கப் பண்ணி கூட்டு வர போறியா? இந்த கால் டாக்ஸி வேலை உனக்கு தேவையா மை சன்? என்ன நக்கலா? நோ மை சன், நீ கண்டிப்பா கூட வரணும்னு அவன் நினைச்சிருந்தா உன்னை கூட்டிட்டு போயிருக்கணும். நான் தானே முடியாதுன்னு சொன்னேன். முடியாதுன்னு சொன்ன உனக்கு இன்னொரு தடவை போன் பண்ணி முயற்சி பண்ணிருக்கலாம். வேணும்னே உன்னை விட்டுட்டு போயிருக்கா. அதுக்கப்புறமும் ஏன் அசிங்கமா பின்னாடியே போனோங்கிற? மை சன், உன் மானம் எங்கே? மனைவிக்கு பயப்படாத உன் வீரம் எங்கே? தின் தோள்கள் எங்கே? தீமையை எரிக்கும் நெருப்பு கண்கள் எங்கே? மா, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நானும் மீனாட்சியும் சண்டை போட்டுக்கிறதுல உனக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம்? சொல்லு, உனக்கு அப்படி என்னதான் வேணும்? சரவணா, தர்மம் ஜெயிக்கணும் சரவணா, அவ்வளவுதான். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மறுபடியும் தர்மமே வெல்லும். சரவணா, மனசுக்குள்ள ஒரு அபாய சங்கிலி அடிக்குது. மீனாட்சி வேலைக்கு போறதுனால கதையில பல திடுக்கிடும் திருப்பங்கள் வரும்னு என் உள்மனசு சொல்லுதுப்பா. அப்புறம் இஷ்டம்.